அண்மைச் செய்தி. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் 4 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் 4 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. பிப்ரவரி 1ஆம் தேதி தொடங்கி மார்ச் 8ஆம் தேதி வரை வீடு வீடாக சென்று மகளிர் அணியினர் பரப்புரை என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் 4 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. பிப்ரவரி 1ஆம் தேதி தொடங்கி மார்ச் 8ஆம் தேதி வரை வீடு வீடாக சென்று மகளிர் அணியினர் பரப்புரை என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் தலா 4 இடங்களில் தெருமுனை அல்லது அரங்க கூட்டங்களாக பரப்புரை செய்வது என தீர்மானம் செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஜெபர்சன். விவரங்கள் என்ன? இன்று நடைபெற்று வரக்கூடிய திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் 4 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நாம் முன்னவே குறிப்பிட்டது போல வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக இந்த கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. முதல் தீர்மானமாக வெல்லும் தமிழ் பெண்கள் வீடு வீடாக மகளிர் பரப்புரை என்ற தலைப்பில் தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை, கட்டணமில்லா விடியல் பேருந்து, தோழி விடுதிகள், புதுமை பெண்கள் என தமிழக அரசு சார்பில் தற்போது மகளிருக்காக செய்யப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்களை முழுமையாக எடுத்துரைக்கும் விதமாக இந்த திட்டத்தை மக்கள் மத்தியில கொண்டு சேர்க்கும் விதமாகவும் பிரச்சாரமாகவும் பயன்படுத்தும் விதமாக தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். அதே போல தமிழ்நாடு தலை குனியாது என்ற தலைப்பில் 2வது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பிப்ரவரி 1 முதல் பிப்ரவரி 28ஆம் தேதி வரை தமிழகம் முழுவதும் சட்டப்பேரவை தேர்தலுக்காக தமிழ்நாடு தலை குனியாது என்ற பரப்புரையை மேற்கொள்ளும் வகையில் இதற்காக நட்சத்திர பரப்புரையாளர்கள் நேரடியாக வந்து தமிழகம் முழுவதும் சென்று அவர்கள் இது தொடர்பாக பரப்புரைகளை மேற்கொள்வதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. 3வது தீர்மானமாக என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற தலைப்பில் வாக்குச்சாவடி குழுவினர்களுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய மாநாடு நடத்துவது தொடர்பாக தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த மாநாடானது இளைஞரணி செயலாளர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் வரக்கூடிய 14/12/2025 அன்று திருவண்ணாமலையில் ஏற்கனவே வெற்றிகரமாக நடைபெற்று வடக்கு மண்டல மாநாடு போல வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 7 விருதுநகரில் தென்மண்டல இளைஞரணி மாநாடு நடத்த திட்டமிட்டு தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதே போலதான் 4வது தீர்மானமாக ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் என்ற தலைப்பில் திமுகவினுடைய பிரம்மாண்டமான மாநாடு நடத்துவதற்கு திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது. சட்டப்பேரவை தேர்தலுக்கு திமுக சார்பில் வெற்றி பாசறையாக பல்வேறு விஷயங்கள் நடைபெற்று வருகிறது. வரக்கூடிய மார்ச் 8 அன்று தீர்மானம் திருச்சியில் 10 லட்ச இளைஞர்களையும் கழக உடன்பிறப்புகளையும் ஒன்று திரட்டி பெரிய அளவில் மாநாடு நடத்துவது என்றும் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக திமுக சார்பில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகும் விதமாக பரப்புரைகளை மேற்கொள்ளும் விதமாக இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது நடைபெற்றிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.